கல்யாண வீட்டில் வந்து சமையல் கட்டு பக்கம் போனப்போ சமோசாலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மைதா மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவாட்ட பிசைஞ்சு வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் மாவில் தொட்டு 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 நல்லா தேய்க்கிறாங்க. நல்லா நைஸாக தேய்ச்சதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே வந்து வேக வச்ச காய்கறிகள் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்த மசாலா எடுத்துக்கிறாங்க. அந்த தேய்ச்சதை வந்து எடுத்து தண்ணி லேசாக தொட்டு ஒரு புனல் மாதிரி, அதாவது இந்த மிக்சர் கட்டுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணி இந்த வேக வச்ச காய் மசாலாவை ஆட் பண்ணுறாங்க. விரலில் அமுக்கிட்டு லேசாக தண்ணி தொட்டு மேலே அப்படியே மடித்து விட்றாங்க. மடித்து விட்டுட்டு அது ஓரத்தில் வந்து ஒரு உள்ளங்கையால் வந்து அப்படியே ஒரு அழுத்துறாங்க. அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வடநாட்டுக்காரங்க தான் வந்து இந்த சமோசா செய்கிறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த மடித்து இந்த ஓரமாக அமுக்கி அது தண்ணி தொட்டு தொட்டு தான் மடித்து விட்றாங்க. அப்படி தான் வந்து இவங்க இந்த கல்யாண வீட்டில் வந்து சமோசா செய்கிறாங்க. இந்த செஞ்ச எல்லாம் சமோசாலாம் மடித்து வச்சு எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போட்டு அவங்க அப்படியே பொரிக்கிறாங்க.